நியூஸ்ஃபிளிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் திண்ணை நிகழ்ச்சிக்கு வரவேற்பது நான் சிலம்பு செல்வி. இன்று நம்மளோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் சேகுவேரா. இங்க வரக்கூடிய நிறுவனங்கள்லாம் குறிப்பிட்டு ஒரு சில மாநிலங்களுக்கு மட்டுமே போகுது. குறிப்பா ஒரு மாநிலத்துக்கு போகுது, ஆந்திராவுக்கு போகுது. அது எப்படி அந்த மாநிலத்துக்கு மட்டும் கிட்டத்தட்ட ஒரு பெரிய 3 நிறுவனங்கள் போகுது. அது ஒரு ராயல் என்ஃபீல்டு பாரம்பரியமா நம்ம தமிழ்நாட்டிலே பண்ணிக்கிட்டு இருந்தவங்க. சிகப்பு துண்டுடன் புஷியானந்த் அப்படின்னு சொல்லி ஒரு பிக்கு ஒரு ரிலீஸ் ஆச்சு. அதை கட் பண்ணி தான் மேலே மாட்டியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். திருஷ்டிக்காக மாட்டியிருப்பாங்க. கெட்ட சக்திகள் யாரும் வரக்கூடாது, சிபிஐ இபி இடி ஏதாவது வந்துச்சுன்னா இதை பார்த்த உடனே ஓடிடணும். இவங்க மறுபடியும் ப்ரூஃபோடு எடுத்துகிட்டு போய் இன்னொரு வீடியோ அவங்க ஹஸ்பண்டோட உட்காந்து அந்த பொண்ணு பேசுது, விடாமல் பேசுது. மறுபடியும் அந்த பொண்ணை அப்யூஸ் பண்ணுறாங்க. இப்போ எங்கள் அண்ணன் எங்கே போனார்? போதைப் பொருளும் ஒழியில், பெண்கள் பாதுகாப்புலேயும் 0, சட்ட ஒழுங்குலேயும் 0. அப்போ நீங்கள் என்ன தான் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? இந்த அரசாங்கம் இபிக்கு பிரச்சனை இருக்குது, ஒரு நடவடிக்கை எடுக்கல. ரேஷன் கடையில் பிரச்சனை இருக்குது, ஒரு நடவடிக்கை எடுக்கல. பேருந்துகளில் பிரச்சனை இருக்குது, ஒரு நடவடிக்கை எடுக்கல. குடிமகன்களுக்கு பிரச்சனையா, இந்தா கொண்டு வரேன். இதெல்லாம் என்ன காரணம்னா, தமிழ்நாட்டில் பாஜகவை எதிர்க்கிற ஒரே ஒரு சக்தினா அது விஜய் தான், ஆனால் திமுக கிடையாது அப்படின்னு ஒரு நெரேட்டிவை செட் பண்ணுறதுக்கு, ஒரு ப்ரொபகண்டாவை செட் பண்ணுறதுக்கு தான் இந்த அஜெண்டா எல்லாமே. மற்றபடி இவருக்கு பிரதமர் ஆசைலாம் கிடையாது. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். வணக்கம். வணக்கம். 100 நாளில் 1 லட்சம் கோடி முதலீட்டை ஈர்த்துட்டோம், பார்த்தீங்களா எங்களோட சாதனையை அப்படின்னு தாவேகாவினர் பெருமையாக பேசிக்கிறாங்க. முதலமைச்சர் விஜய் கூட அந்த போஸ்டர் முன்னாடி போய் நின்னாரு. இவங்க உண்மையாகவுமே 1 லட்சம் கோடியை ஈர்த்துட்டாங்களா? அவங்க சினிமாலேயே வடையை சுடுவாங்க, அரசியல்லாம் சும்மாவா விடுவாங்க அப்படின்னு, இந்த சுடுதண்ணியிலே கையை விடுவான், உன்னை சும்மாவா விடுவான் அப்படின்ற டைலாக் தான் இதுக்கு பொருந்தும். அதாவது அவங்க சொன்ன விளம்பரம் என்னென்னா, 100 நாளில் 104 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள், 1 லட்சம் கோடி முதலீடுகள் என்ற விளம்பரத்துடன் இது வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் 97 MOU சைன் செய்துள்ளதாகவும் 67,462 வர உள்ளதாகவும் தெரிவித்தாலும், 10 நிறுவனங்களில் 20,500 கோடி முதலீடு தவிர 47,000 கோடி 87, அதாவது பிராக்கெட் ஒரு 87 MOU குறித்த முழுமையான தகவல் எதுவுமே இல்லை. நீங்கள் இவ்வளோ ஒரு டீப்பாக நான் இன்னும் கூட பாயிண்ட்ஸோடு சொல்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 87 நிறுவனங்களில் ஒரு நிறுவனம் வந்து என்ன பண்ணுதுன்னா 10,000 கோடிக்கு முதலீடு செய்யுது. அது வந்து ஒரு டேட்டா என்ட்ரி பண்ணுற ஒரு நிறுவனம். இந்த நிறுவனம் கடந்த பிப்ரவரி மாதம் தான் ஓப்பன் பண்ணுது. என்னடா பிப்ரவரி மாதம் ஓப்பன் பண்ணதெல்லாம் முதலீடு செய்யக்கூடாதா அப்படின்னா பண்ணலாம், தப்பு கிடையாது. ஆனால் அந்த நிறுவனத்தை தொடங்குறதுக்காக அந்த முதலாளிகள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருப்பாங்கல்ல, அவங்க போட்ட மொத்த தொகையே 1 லட்சம் தான். 1 லட்சம் பிப்ரவரி மாதம் போட்டது 4 மாதத்தில் 10,000 கோடியை இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னும் போது பல கேள்விகள் நமக்குள்ளே வர ஆரம்பிக்குது. இதுக்கு அடுத்தது நம்ம என்ன பார்க்குறோன்னா, மீதமுள்ள 86 MOU குறித்த தகவல் இருந்தால் மட்டுமே 37,000 கோடி முதலீடு குறித்து நம்மளால் அறிய முடியும். முதல்ல சொன்ன 10 நிறுவனங்களில் JK டயர்ஸு, டைம்லைமர்ஸ் உள்ளிட்ட பல நிறுவனங்கள் தன்னுடைய நிறுவனங்களில் இருக்க நிறுவனங்களை விரிவாக்கம் செஞ்சுருக்காங்க. அதாவது இதெல்லாமே கடந்த திமுக ஆட்சியில் கொண்டு வந்த முதலீட்டாளர்கள் அந்தந்த நிறுவனங்கள் தான். அதை இந்த வருஷமும் நாங்கள் மறுபடியும் எடுத்துகிட்டே மறுபடியும் பண்ணுறோன்னு சொல்லி ஒரு எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான் அந்த விஷயம். மேலும் அவிட் குரூப் கடந்த பிப்ரவரி மாதமே அவங்க அறிவிக்கிறாங்க, கிட்டத்தட்ட ஒரு 6,200 கோடியை நாங்கள் தமிழ்நாட்டில் முதலீடு செய்கிறோம் அப்படின்னு அறிவிக்கிறாங்க. கடந்த பிப்ரவரி மாதம்னா அது ஸ்டாலினுடைய ஆட்சி காலம். அப்போவே அவங்க அறிவிக்கிறாங்க. இப்போ இந்த முதலீட்டாளர்கள் மாநாட்டில் ஒரு 800 கோடி எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு 7,000 கோடியாக சொல்லியிருக்கிறாங்க. ஆக மொத்தத்தில் அதுவும் கடந்த காலத்தில் வந்த முதலீடு தான். அக்னிகுல், காஸ்மஸ் அண்ட் ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் இவங்க எல்லாமே ISRO மூலிமா இங்கே வந்து பண்ணக்கூடியவர்கள். இவர்கள் எல்லாருமே 2023, 22, 23லேயே இதற்கான பணிகளை அவங்க தொடங்கிட்டாங்க. அப்போ யார் ஆட்சி நமக்கு தெரியும். 2021 தமிழ்நாடு இன்வெஸ்டர்ஸ் கான்க்ளேவ் எடுத்துக்கொண்டா 35 MOU சைன் செய்ததை வெளிப்படை தன்மையோடவே நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. இப்போ நமக்குள்ளே இந்த கேள்விகள்லாம் மர்மமான கேள்வி. அந்த இன்வெஸ்டர்ஸ் மாநாடு, அமைச்சர் ரீல்ஸ் போட்டு எல்லாரையும் கூப்பிடுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க, பெரிய கிராண்டாக நடத்துகிறாங்க, வெற்றின்லாம் பேர் வைக்கிறாங்க. ஏன் பத்திரிகையாளர் அலவுடு இல்லை? உன் சொந்த பத்திரிகை ஆதரவு பத்திரிகையாளர் கூட ஏன் உள்ள அலவுடு இல்லை? ஃபஸ்ட்டு கேள்வி.
இதுக்கான ஒரு தகவல், வெளிப்படை தகவல் எதுவுமே இல்லை. இப்போ இந்த கேள்வி எல்லாத்தையுமே திங்கட்கிழமை நடக்க இருக்கிற சட்டமன்ற கூட்டத்தில் எல்ஓபி உதயநிதி அவர்கள் கேள்வி கேட்டா உண்டு, அவங்க இருந்து பதில்கள் வரும். பேசும்போது சொல்லியிருந்தீங்க திமுகல ஈர்க்கப்பட்ட முதலீடுகள் தான் இப்ப எக்ஸ்டெண்ட் பண்ணப்பட்டிருக்குன்னு. இருந்தாலுமே 100 நாட்கள்ல இவ்வளவு பண்ணது சாதனை தானே. தாவே சாதனை இல்லை, இது வந்து எப்படி தெரியுங்களா, இப்போ நீங்கள் வந்து ஏற்கனவே பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கல்ல, அதை அப்படியே கூட்டு வந்து மறுபடியும் எக்ஸ்டென்ஷன் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் இந்த கம்பெனியில் நீங்கள் வந்து ஒரு மொத்தமாக ஒரு 20 பேர் வேலை செய்கிறீங்க. இப்போ திடீர்னு மேனேஜர் வந்து கிளம்பி வேறு வேலைக்கு போயிடுறாரு, புது மேனேஜர் வராரு. உங்களுக்கு இந்த மாதத்தோட எல்லாருக்கும் அக்ரிமெண்ட் முடிஞ்சிருச்சு, எங்கள் அக்ரிமெண்ட் எக்ஸ்டென்ஷன் பண்ணி கொடுங்க, அடுத்த ஒரு 1 இயருக்கு அக்ரிமெண்ட் போட்டு கொடுங்கன்னா புது மேனேஜர் சைன் போடணும்ல, போட்டு தானே ஆகணும். அதை போட்டு கொடுத்துருக்காங்க. அந்த புது மேனேஜரால் 20 பேரும் வெளியே அனுப்பிட்டு புது ஆளை கொண்டு வர முடியுமா? கொண்டு வந்தால் எவ்வளோ நாள் ஆகும்? அப்போ நாள் ஆகும். அதை ஒத்துக்கிறதுக்கு அந்த புது மேனேஜருக்கு வக்கில்ல. ஆந்திராவோட முதலீடுகளை ஈர்க்காம இருக்காங்கன்னு கம்பேர் பண்ணியும் திமுக விமர்சனம் வைக்குது. முதலீடுகளை சில விதத்துல ஈர்த்தாலுமே அதுல ஒரு குறை கண்டுபிடிச்சா எப்படிதான் நாங்க முதலீடுகளில் குறை மட்டும்தானே இருக்குது. இப்போ கடந்த ஆட்சியில் முதலீட்டாளர்களை இழுக்கிறதுல டிஆர்பி ராஜா பல நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். எவ்வளோ வேலைவாய்ப்புகள் வந்துச்சு, இந்தியாவிலேயே முதலீட்டாளர்களில் வேலைவாய்ப்புகளில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸில் தமிழ்நாடு முதலிடம்ன்ற அளவுக்கு கொண்டு போய் சேர்த்துருந்தாங்க. உலக அளவில் இந்திய பொருளாதாரத்தோட மதிப்பு என்ன, தமிழ்நாட்டினுடைய பொருளாதார மதிப்பு என்ன, இந்தியாவோட பொருளாதார மதிப்பு என்ன அப்படின்னும் போது தமிழ்நாடு முன்னிலையில் வகிக்குது. அப்படியெல்லாம் இருந்த தமிழ்நாடை இன்னைக்கு முதலீட்டாளர்கள் மாநாடு, முதலீட்டாளர்களை இழுக்கிறதுல தமிழ்நாடு 10வது இடத்துக்கு போயிருக்குல்ல. நீங்கள் 10வது இடத்துக்கு தள்ளி விட்டது யாரு? அமைச்சர் கீர்த்தனா. இங்கே வரக்கூடிய நிறுவனங்கள்லாம் குறிப்பிட்டு ஒரு சில மாநிலங்களுக்கு மட்டுமே போகுது, குறிப்பாக ஒரு மாநிலத்துக்கு போகுது, ஆந்திராவுக்கு போகுது. அது எப்படி அந்த மாநிலத்துக்கு மட்டும் கிட்டத்தட்ட ஒரு பெரிய 3 நிறுவனங்கள் போகுது? அது ஒரு ராயல் என்ஃபீல்டு. பாரம்பரியமாக நம்ம தமிழ்நாட்டிலே பண்ணிக்கிட்டு இருந்தவங்க, பாரம்பரியமாக தமிழ்நாட்டிலேயே தொழிலை தொடங்கி பல வருஷமாக பண்ணிக்கிட்டு இருந்தவங்க இன்னைக்கு இங்கே இல்லை, அங்கே போய் இருக்கிறாங்க. அப்போ இந்த கேள்வியெல்லாம் வரும்போது இதெல்லாமே குறையாதானே வைப்போம். இது வந்து ஒரு நிறுவனம்னு நம்மளால் சொல்ல முடியாது. அதுக்குள்ளே பல லட்ச கோடிகள் வருவாய் இருக்குது தமிழ்நாட்டுக்கு. அதுக்குள்ளே பல ஆயிரக்கணக்கான இளைஞர்கள், பல லட்சக்கணக்கான இளைஞர்களுடைய வேலைவாய்ப்பு இதுக்குள்ளே அடங்குது. அதனால் ஒரு நிறுவனம் போயிருச்சுன்றதில் நம்ம சுருக்க முடியாது, இவ்வளோ பாதிப்புகள் இருக்குது. அப்போ இதை குறையாதானே நம்ம பார்த்து சொல்லணும். இது சின்ன பிரச்சனை இல்லைல்ல, இது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. 15,000 கோடி வருமானமா ஈட்டியிருக்காங்கன்னு சொல்லி நிதியமைச்சர் பேசுறாரு சட்டசபையில். இப்போ எத்தனை அமைச்சர்கள், யாரு? மரியவெல்சன். அதுக்கு அந்த அதுலேயே செருப்படிக்கிறது என்ன சொல்கிறதுனா, ஏதாவது ஒரு பதில் அங்கேயே தங்கம் தென்னரசு கேட்குறாரு. நாங்கள் வந்து 15,000 கோடியை இழுத்துட்டோம் அப்படின்னாலே வந்துருச்சுன்னு அர்த்தம் இல்லையா? விளக்கம் கொடு அப்படின்னு எதிரில் இருந்து கேட்குறாரு. இல்லை, இழுத்துட்டோம், வந்துக்கிட்டே இருக்குது, வந்துடும். இப்போ நீங்கள் இப்போ முன்னாடி கொடுத்தது வடை, என்ன வடை? இழுத்துட்டோம் அப்படின்னு ஒரு வடை. இப்போ எங்கே காட்டு அப்படின்னா, இழுத்துட்டோம், வந்துக்கிட்டே இருக்குது, வந்துடும், வந்த உடனே கொடுத்துட்றோம். இது என்ன பதில் இது? ஆமாம், இழுத்துட்டோம், இங்கே பாருங்கள், இந்தந்த துறையிலேருந்து எங்களால் இவ்வளோ வருமானங்கள் இட்டுருக்கோம், இந்தாங்க இதெல்லாம் காட்டுங்கன்னு ஒரு நிதியமைச்சர் எடுத்து காட்ட வேண்டியதானே. அதுக்குள்ளே இருக்கா? அதுக்கெல்லாம் அங்கே இல்லை. சும்மா ஒரு பஞ்சு டைலாக் எழுதி கொடுக்கறதுக்காக அங்கே எழுதி கொடுத்து வாங்கி கொடுத்து வாங்கி மாட்டிக்கிட்டாங்க. ஒருவேளை இன்றைக்கி அதிமுக எதிர்க்கட்சியாக இருந்துருந்துச்சுன்னா இன்றைக்கி தாவேக்கா நல்லா கோல் அடிச்சிருக்கும், பப்ளிக் மத்தியில் ஒரு பெரிய ஹீரோயிசம் காட்டியிருக்கும். ஏன்னா அதிமுகவில் யார் இந்த அளவு நுணுக்கமாக பாயிண்ட் எடுத்து கண்டுபிடிச்சி கேட்க மாட்டாங்க. அதிமுகவில் கேட்கக்கூடிய ஆளுங்களும் இன்றைக்கி வந்து தாவேக்காக்கு போயிட்டாங்க. அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா, இவங்க என்ன வேணாலும் சொல்லலாம். அப்போ அப்படி சொல்லும் போது இங்கேருந்து கேள்வி வரும்போது அதுக்கு அங்கேயே பதில் வந்துருச்சு. நிதியமைச்சர் சொன்னதுக்கு அங்கேருந்தே பதில் வந்துருச்சு. இதுக்கு நான் என்ன புதுசாக சொல்ல முடியும்? அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்போ முழுசா விவசாய கடனை தள்ளுபடி பண்ணணும் அப்படின்னு சொல்லி தாவேக்கா அரசை எதிர்த்து ஆர்ப்பாட்டம்லாம் நடத்தினாரு. அதுல இப்ப என்ன சொல்லியிருக்காருன்னா, இங்க கடன் இவ்வளவு இருக்கு, இப்படி இருந்துமே முதலமைச்சருக்கு மாற்று அலுவலகம் தேவையா, அவ்வளோ ஆடம்பரம் தேவையா அப்படின்னு விமர்சனம் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம புஷி ஆனந்தோட தலைமைச் செயலகம் அலுவலகத்தோட ஆபீஸ்க்கு வெளியே ஏதோ சிவப்பு கலர் துணி கட்டியிருக்காங்க அப்படிங்கிற செய்திகளை கூட பார்க்க முடியுது. இது எப்படி பாக்குறீங்க? இது ஒன்று என்னென்னா, அலுவலக பணிகளுக்கு ஒரு 5 கோடி டெண்டர் தான் எடுத்திருக்காங்க. அந்த டெண்டருடைய கோட் இன்னும் கூட அதிகமாகலாம். 5 கோடி டெண்டர், இதுக்குள்ளே நீங்கள் யாராவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணி கொடுக்குறீங்கன்னா ஏலம் எடுக்க வருவாங்க, அதில் அதிகமாகலாம் இல்லை குறையலாம். இப்போ நம்ம என்ன கேட்குறோன்னா, வீட்டை காலி பண்ணி அந்த பக்கம் கொண்டு போய் சேர்க்க போகிறீங்க. அப்படி சேர்க்கறதுக்கு எதுக்கு 5 கோடி? அதில் பாத்திர சாமான் செட்டு எதுவும் இருக்காது, கிச்சன் பொருள் எதுவும் இருக்காது, பீரோ கட்டில் மெத்தை இதெல்லாம் எதுவும் இருக்காது. மிஞ்சி போனால் இங்கே இருக்க டேபிளை கொண்டு போய் அங்கே வைப்பீங்க, பீரோவை கொண்டு போய் வைப்பீங்க.
இதை தாண்டி என்னென்ன அவங்க சொல்லுவாங்க அப்படின்னா இன்டீரியர் அண்ட் சிவில் ஒர்க்ஸு, அப்புறம் கேபின் ஒர்க்ஸு. இங்கே இருக்க கேபினே பிரித்து அங்கே போய் வச்சிடலாம். அதுக்கு எல்லாருக்குமே இன்றைக்கி நம்ம சாதாரணமாக ஒரு ஆஃபீஸ்க்கு கேபின் அப்படியே இங்கே மாற்றி கொடுங்கன்னா மாற்றி கொடுத்துருவாங்க. அடுத்து ஒர்க் ஸ்டேஷன் அண்ட் பார்ட்டிஷனிங். அடுத்து வந்து கான்ஃபரன்ஸ் ஹாலு அண்ட் மீட்டிங் ரூம். இது எல்லாத்துக்கும் குறுக்க ஒரு செவரை கட்டி விட்டாலே போதும். அதிகபட்சம் லட்சங்கள்லேயே முடிஞ்சிடும். சவுண்ட் ப்ரூஃப் ஃபோட்டோலாம் வச்சா லட்சங்கள்லேயே முடிஞ்சிடும். அடுத்து ஃபால் சீலிங்கு, ஃப்ளோரிங்கு, இந்த வால் பிளானிங் இது எல்லாமே வச்சுக்கலாம். அதிகபட்சம் இதுக்கெல்லாம் நீங்கள் ஒரு 50,000த்துக்குள்ளே முடிச்சிடலாம். பெரிய அளவெலாம் இல்லை, ஒரு பெரிய ஹால் சிஎம்மோட ரூம்னா அவ்வளோதான் இருக்கும். அடுத்து எலக்ட்ரிக்கு, ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸு, ஹை ஸ்பீட் நெட்வொர்க்கு, கேபிளிங் இதெல்லாமே சேர்த்தா கூட உங்களுக்கு அதிகபட்சம் ஒரு 1 லட்சத்தை தாண்டாது. அதிகபட்சம் 1 லட்சம் தாண்டாது. அப்புறம் பவர் பேக்கப்பு, யூபிஎஸ், ஜென்ரேட்டர் இதெல்லாம் சேர்த்தாலும் உங்களுக்கு அதிகபட்சம் ஒரு 5 லட்சத்தை தாண்டாது. ஏர் கண்டிஷனர் நீங்கள் 210 ஏசியை போட்டால் கூட 4 ஏசியை போட்டால் கூட உங்களுக்கு அதிகபட்சம் 2 லட்சத்தை தாண்டாது. இல்லை ஒரு 5 லட்சம் கூட வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பாதுகாப்பு மற்றும் இதர அடிப்படை வசதிகள், செக்யூரிட்டி அண்ட் அமெனிட்டிஸ் இதெல்லாமே கூட சேர்த்தா கூட உங்களுக்கு அங்கே இருக்கிறத இங்கே மாற்ற போகிறீங்க. அதுலேயும் பெரிய அளவில் உங்களுக்கு செலவுகள் பெருசாக இருக்காது. ஃபயர் சேஃப்டி சிஸ்டம் இது மட்டும்தான் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். மறுபடியும் அங்கே இருக்கிறதெல்லாம் இங்கே மாற்ற முடியாது. புதுசாக இங்கே எல்லாமே மாற்ற வேண்டியிருக்கும். இதெல்லாம் பண்ண வேண்டியிருக்கும். இதுக்கு எதுக்கு 5 கோடி? இதுக்கு எதுக்கு 5 கோடி? அப்போ என்ன சொல்ல வரீங்க? கொள்ளையடிக்கிறதுக்காக 5 கோடி டெண்டர் வர்றாங்கன்னு சொல்ல வரீங்களா? கொள்ளையடிக்கிறதில்ல, இது ஒரு தண்டச்செலவு. இது ஒரு தண்டச்செலவு. என் வீடு நல்லா இருக்குது, இந்த பக்கம் வீட்டு வாசல் நல்லா இருக்குது, ஆனால் என்னென்னா எனக்கு பின்னாடி தான் மளிகை கடை இருக்குது, அதனால் இந்த பக்கம் கதவை அடைச்சிட்டு இந்த பக்கம் நான் வைக்க போகிறேன், என்னால் ஒரு 100 மீட்டர் சுற்றிட்டு வர முடியலை அப்படின்னா உங்களுக்கு என்னன்னா அதுக்கு பேர் கொழுப்புண்ணுவோம். உனக்கெல்லாம் இவ்வளோ எகத்தாலும் கேட்குதா, இங்கே சுற்றிட்டு போய் வாங்க வேண்டியதானே அப்படின்னு நம்ம கேட்போம் வீடாக இருந்துச்சுன்னா. அது மாதிரி சாருக்கு வந்து இது ஒரு ஃப்ளோர் தான். இப்போ இதிலேருந்து இவர் வந்து 10வது ஃப்ளோரில் போய் தான் உட்காருவார் சார். அப்போ என்னென்னா இங்கே இப்போ இவரோட ரூமுக்கு மட்டும் இவ்வளோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவைப்படுதில்ல, 5 கோடிக்கு வரைக்கும் தேவைப்படுதில்ல, எல்லாத்தையும் மாற்றணும், எல்லாமே கம்ப்ளீட்டாக செட்டப் பண்ணணும் இருக்குல்ல. இப்போது இந்த துறையில் இருக்கிற அமைச்சர்கள் ஏதாவது ஒரு சைன் வாங்கணும், இல்லை ஏதாவது ஒரு டிஸ்கஷன் பண்ணணும் அப்படின்னா இங்கேருந்து 10வது மாடிக்கு ஓடணும். திடீர்னு ஏதாவது ஒரு லப்பரோ பென்சிலோ விட்டு வந்துட்டாங்கன்னா திரும்ப அங்கேருந்து இங்கே எந்திரிச்சு ஓடியாரணும். இருங்க மேடம் எடுத்துகிட்டு வந்துடுன்னு ஓடணும். மறுபடியும் இங்கேருந்து இது மட்டுமே ஓடிக்கிட்டு இருக்கணும். ஒரு அதிகாரிகளோட மீட்டிங் இருக்குல்ல, இங்கேருந்து டாக்குமெண்ட் ஒர்க்ஸ் இங்கே கொண்டு போயிட்டு இங்கே கொண்டு வரணும். இவர் ஒரு ஆள் மட்டும் அங்கே இருப்பார். கீழெல்லாம் மியூசியம், நாமக்கல் மாளிகையில் மியூசியம் தான் இருக்கும். நீங்கள் மறுபடியும் இங்கே கொண்டு போயிட்டு இங்கே கொண்டு வரணும். இதெல்லாம் என்ன காரணம்னா, பண்டித்துன்ற ஒரு ஜோசியக்காரரு நீ கடலை பார்த்த மாதிரி உச்சியில் ஒரு ரூம் இருந்துச்சுன்னா நீ நிரந்தர சிஎம்மு, உனக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் கண்டங்கள் எல்லாமே இடி ரைடுலேருந்து இபிலேருந்து எல்லாமே உனக்கு வராது அப்படின்னு மண்டையை கழுவுனதுனால உடனே மாத்துறேன், நான் தான் சிஎம்னு அங்கே தூக்கி போய் மாற்றி வச்சிட்டாரு. இப்போ இதான் பிரச்சனை. அதே மாதிரி புசி ஆனந்தோட அறைக்கு வெளியும் ஒரு சிவப்பு, அதே தான் மேல்மருவத்தூரில் ஏதாவது வாங்கிட்டு வந்திருப்பார். நான் அடிக்கடி அந்த கோயிலுக்கு போவார். நேத்தோ முந்தானத்து கூட ஏதோ ஒன்று பார்த்தேன். தலைமைச் செயலகத்தில் அப்படி கட்டலாம், அது ஒரு அரசு அலுவலகம் மாதிரி. ஆமாம், தப்பு தான். அது தப்பு தான். இன்னொன்று நிறைய அரசு அலுவலகங்களில் இந்து கோவில்கள் இருக்குது, அதுவுமே தப்பு தான். நீங்கள் பிடபிள்யூடி சென்னையில் பிடபிள்யூடி இருக்குது, அதுக்குள்ளே ஒரு அந்த துறைக்கு ஒதுக்கப்பட்ட இடத்துல ஒரு இந்து கோவில் இருக்குது. நான் இந்து தான், அதனால் நான் தைரியமாக சொல்லிடலாம், எனக்கு பிரச்சனை கிடையாது. மெட்ராஸ் யூனிவர்சிட்டின்னு ஒரு யூனிவர்சிட்டி, அதுக்குள்ளே ஒரு ஹிந்து கோவில் இருக்குது. அங்கே அப்போ நியாயமாக பார்த்தா 3 கோவிலும் வைக்கணும், சர்ச்சும் வைக்கணும், மசூதியும் வைக்கணும், எல்லாம் எதுவும் இருக்கக்கூடாது. இந்த பார்ஷியாலிட்டி எல்லா இடங்கள்லையுமே இருக்குது. ஆனால் ஒரு அரசு அதிகாரியாக, அரசு பொறுப்பில் இருக்க பிரதிநிதியாக நான் வந்து சொந்த விருப்பு வெறுப்பின்றின்னு உறுதிமொழி எடுத்துகிட்டு வரவங்க இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. எனக்கு தெரிஞ்சு அது சாமி சம்மந்தப்பட்டது தான், மூடநம்பிக்கை சம்மந்தப்பட்டது தான். ஏன்னா முந்தானேத்தோ ஒரு பிக்கு ரிலீஸ் ஆச்சு, சிகப்பு துண்டுடன் புசி ஆனந்த் அப்படின்னு சொல்லி ஒரு பிக்கு ரிலீஸ் ஆச்சு. அதை கட் பண்ணி தான் மேலே மாட்டியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். திருஷ்டிக்காக மாட்டியிருப்பாங்க. கெட்ட சக்திகள் யாரும் வரக்கூடாது, சிபிஐ இபி இடி ஏதாவது வந்துச்சுன்னா இதை பார்த்த உடனே ஓடிடணும், நம்மளை விட மூட நம்பிக்கையில் கொண்டோம் அதிகமானவன் தான் பாஜக, அதனால் அவன் வந்தானா இங்கே ஏதோ ஒரு பெரிய சக்தி இருக்குது அப்படின்னு அவன் ஓடிடணும் அப்படின்னு அவங்க வச்சுருப்பார். அதுதான் காரணமாக இருக்கும். ஏன்னா அவங்களும் நம்பிடுவாங்க. தாவேக்காவோட கம்பேர் பண்ணும்போது பாஜக பெரிய மூட நம்பிக்கை பைத்தியங்க. நீங்கள் உத்தரப்பிரதேசில் இன்றைக்கி ஒரு திட்டம், அற்புதமான ஒரு திட்டம் வந்திருக்கு. மாட்டு மூத்திரத்தை 1 லிட்டர் பிடிச்சி கொடுத்தீங்கன்னா 10 ரூபா தருவாங்க. இப்போ அவன் பிடிச்சி கொடுக்குறவன் மாட்டு மூத்திரம் தான் கொடுப்பானான்னு அவனுக்கு தெரியாது, எதை வேணாலும் கொடுக்கலாம், அவன் குடிச்சு பார்க்க போகிறதில்ல. இப்போ ஒரு நாளைக்கு அவன் எதையாவது பிடிச்சி கொடுத்து வீட்டில் இருக்கவதையே கூட பிடிச்சி கொடுத்தானா 10 லிட்டர் கொடுத்தானா 100 ரூபா இல்லையா? 20 லிட்டர் பிடிச்சி கொடுத்தானா இல்லை ஒரு 100 லிட்டர் பிடிச்சி கொடுத்துட்டாங்க 1000 ரூபா, வேலைக்கே போக நம்மள மூத்திரத்தை விற்றே சம்பாரிச்சிடலாம்ல. அப்படி ஒரு மூட நம்பிக்கை. அதை கொண்டு போய் விவசாயத்துக்கு பயன்படுத்த போகிறான். இப்போ என்ன கொடுமைன்னா, மூத்திரம் தான் விவசாயத்துக்கு ஒரு உரம்னு எந்த இடத்துல சயின்டிஃபிக்காக ப்ரூஃப் ஆச்சு?
அது மட்டுமே உரம்னு சொல்ல முடியுமா? அது உரமாக இருக்குது ஒரு இடங்கள்ல இருந்தாலுமே அது மட்டுமே உரம்னு சொல்ல முடியுமா? சாணி உரம் தான், ஒத்துக்கலாம். அப்போ இப்படி ஒரு மூடநம்பிக்கை கூட்டம் இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்தால் நம்மளோட ஒருத்தன் லெஜெண்டாக இருக்காண்டான்னு ஓடிடுவாங்க. அதனால் அவரும் இந்த முதல்வர்லேருந்து இப்போ புசியானதுலேருந்து நிதி அமைச்சர்லேருந்து அவர் மதத்தை எடுத்துக்கிறாரு. சபாநாயகர் இப்படிங்கிறாரு. போயிட்டு இருக்கும்போது கேட்டால் அவருடைய தனிப்பட்ட மதம் விருப்பங்கிறாங்க. ஈவன் திருமாவளவன் கூட அவங்களுக்கு முட்டு கொடுக்கறதான் பார்க்க முடிஞ்சுது. அவர் என்னென்னா என்னங்க பைபிளோடு வந்திருக்காருன்னா அது அவர் தனிப்பட்ட மதம் அப்படிங்கிறாரு. நாளைக்கு நிர்மலா சீதாராமன் வந்து நிதியமைச்சர் வந்து போடும்போது கையில் வேலோ சூலாயுதமோ இல்லை வந்து பகவத்கீதையை எடுத்துகிட்டு வந்து படித்தா உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு திரும்ப அவர்கிட்டையும் கேள்வி கேட்போம்ல. அப்படி பண்ண முடியாது. அவர் நிதியமைச்சர், கிறிஸ்துவ அமைச்சர் இல்லை, நிதியமைச்சர். நிதியமைச்சர்னால் இங்கே இருக்கிற எல்லா மதம், எல்லா சாதிக்கும், எல்லா மக்களுக்குமான அமைச்சர், அவ்வளோதான். அந்த இடத்துல அவரோட மதத்தை அடையாளப்படுத்துறதெல்லாம் தப்பு. அப்போ ஒரு மூடநம்பிக்கையோட உச்சத்தில் தான் தாவேக்கா இருக்குது. கிறிஸ்துவர்களில் பிறந்த மட்டும் தான் அன்புமொழியை கற்றுக் கொடுத்தாலும் இந்த இடத்துல சொல்கிறாரு. இப்போ நம்ம எல்லா மதத்தையும் வேண்டுற நமக்கே வந்து என்னென்னா எல்லாத்தையும் சமமாக பார்க்குற நமக்கே என்னென்னா ஒரு மாதிரி ஒவ்வாமையை கிரியேட் பண்ண வைக்கிறாங்க தாவேக்கா. சிறுபான்மையினருக்கு எதிராக தொடர்ந்து குரல் கொடுத்துருக்கிற நமக்கிட்டேயே நம்ம மேலே நமக்கே ஒரு வெறுப்பு உணர்வை கொண்டு வந்துருவாங்களோன்ற ஒரு பயமும் உருவாக ஆரம்பிச்சிருக்கு. சொல்ல முடியாதுல்ல. எஃப்ஐஆர் எதிராக இப்போ வந்து மசோதா கூட தாக்கல் பண்ணியிருக்காங்க. அப்படி நம்ம பொத்தாம் பொதுவாக சொல்லிட முடியாதுல்ல சிறுபான்மையினருக்கு எதிராக அந்த தாவேக்கா அரசு செயல்படுதுன்னு. சிறுபான்மையினர் அப்படி இல்லை. நான் சொல்கிறது என்னென்னா சிறுபான்மையினருக்கு எதிராக செயல்படலை. அவங்க பண்ணுறது எல்லாமே கிறிஸ்டியானிட்டியை முன்னிறுத்துறாங்கன்றேன். நீங்கள் உங்கள் மதம்ன்றது உங்கள் வீட்டுக்குள்ளே வரைக்கும் தான். உங்கள் வீட்டு கதவை தாண்டி வெளியே வந்துட்டீங்கன்னா இது சமூகம், இது சமூகம், அவ்வளோதான். நீ ஆண் பெண்ணுன்ற பேதம் கூட இங்கே பார்க்கக்கூடாது, அதுக்குள்ளே இருக்கணும். ஆனால் இங்கே என்ன ஆகுதுன்னா அரசியல் வரைக்கும் அந்த மதம் வருது, அரசியல் வரைக்கும் வருது, சட்ட மசோதா வரைக்கும் அந்த மதம் வந்து பின்தொடருது. அப்போ இங்கே கிறிஸ்துவர்கள் இஸ்லாமியர்களுக்காக நம்ம குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இங்கே கிறிஸ்துவர்களாக இருக்கிற அமைச்சராக இருக்கிற சபாநாயகராக இருக்கிற அவங்க மதத்தையும் மறுபடியும் முன்னிறுத்துறாங்க. ஏன்னா இங்கே இந்துக்களையே நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், ஆர்எஸ்எஸ் சொல்லிட்டு இருக்கேன், அவன் பேரில் இங்கே என்னென்னத்தையும் கொண்டு வந்துட்டு இருக்கான், அதை நிறுத்துறேன். அப்போ நீயும் அதே பண்ணனா உங்கள் 2 பேருக்கு என்ன வித்தியாசம்ன்ற கேள்வி வரும்ல. அந்த பயத்தை நான் சொல்கிறேன். அதே மாதிரி இப்போ தொடர்ச்சியா தாவேக்கா அமைச்சர்களா இருக்கட்டும் அல்லது நிர்வாகிகளா இருக்கட்டும் பாலியல் சச்சரவுல மாற்றுறது தொடர்ச்சியா நடந்துகிட்டு இருக்கு. இப்போ மீண்டும் தூத்துக்குடியில ஒரு தாவேக்கா மாவட்ட செயலாளர் தாவேக்கா பெண் நிர்வாகி கிட்ட அத்துமீறி நடந்திருக்கிறாருங்கிற பகீர் கிளப்பக்கூடிய பாவம் அந்த பொண்ணு அலைஞ்சிக்கிட்டே இருக்கும். இன்னும் 2 மாதம் 3 மாதம் ஆட்சி முடிகிற வரைக்கும் அலைஞ்சிக்கிட்டே இருக்கும். அவ்வளோதான், வேற எந்த தீர்வுலாம் கிடைக்காது. ஏற்கனவே ஒரு பொண்ணு ஸ்ரீவைகுண்டத்தில் அலைஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்போ திருவண்ணாமலையா ஒரு மாவட்ட செயலர் என்னை வாட்ஸ்அப்பில் இன்ஸ்டாகிராமில் ஃபோட்டோ கேட்டாருன்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்போ இது 3வது பொண்ணு. இப்போ என்னென்னா நீங்கள் தாவேக்கா அரசை புகழ்ந்து பேசுனீங்கன்னா சிங்கப்பெண், ஆதரவாக பேசுனீங்கன்னா சிங்கப்பெண், உங்களுடைய ஆதங்கத்தை தெரிவிச்சிங்கன்னா உங்களுக்கு வேற ஒரு பேர். நான் சொல்ல விரும்பல, நீங்கள் வேணால் தெரிவித்து பாருங்கள், உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனை பாருங்கள் தெரியும், உங்களுக்கு நிறைய பட்டம் கொடுப்பாங்க. இல்லை சொல்லிட முடியாதுல்ல. விஜய் சொல்லியிருக்காரு அண்ணனா இருப்பேன், தம்பியா இருப்பேன், பாதுகாப்பு மனுஷனா இருங்க. நம்ம திரும்ப சொல்லுவோம், மனுஷனாக இருங்க. இப்போ ஒரு பொண்ணு வந்து தாவேக்கா 200 யூனிட் கொண்டு வந்துட்டார் விஜய் என்னான்னு பெருமையாக பேசுது ஒரு பொண்ணு. அதே பொண்ணு அடுத்த 1 மாதத்துக்குள்ளேயே இன்றைக்கி நடுத்தர மார்க்கத்தால் குடும்பத்தினரால் இபி பில்லை கட்ட முடியல, எல்லாரும் வேதனைப்படுறாங்க, நான் அன்றைக்கி வீடியோ போட்டது தப்பு, இங்கே எல்லோரும் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு அந்த பொண்ணு வீடியோ போடுது. அந்த பொண்ணோட கமெண்ட்ஸில் போய் பார்த்தா எவ்வளவு அந்த பொண்ணுக்கு அவப்பெயர்களை சொல்ல முடியுமோ தேன்ற வார்த்தையிலேருந்து எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. இத்தனைக்கும் அந்த பொண்ணு விஜய் ரசிகை, விஜய்க்காக ஓட்டு போட்டுச்சு, விஜயாகவே இருந்துச்சு, மாற்றம் வரும் நம்பி இருந்துச்சு, இன்றைக்கி ஏமாந்துருக்கு, தன்னோட ஆதங்கத்தை வெளிப்படுத்துது. அவ்வளோ கெட்ட பேர், அவ்வளோ அசிங்கம், அவ்வளோ இதெல்லாம் பண்ணுறாங்க. ஈபி பதில் கொடுக்குது அப்படியெல்லாம் ஆகலைன்னு. இவங்க மறுபடியும் ப்ரூஃபோடு எடுத்துகிட்டு போய் இன்னொரு வீடியோ அவங்க ஹஸ்பண்டோட உட்காந்து அந்த பொண்ணு பேசுது, விடாமல் பேசுது. மறுபடியும் அந்த பொண்ணை அப்யூஸ் பண்ணுறாங்க. இப்போ எங்கள் அண்ணன் எங்கே போனார்? அண்ணன் சோசியல் மீடியா யூஸ் பண்ண மாட்டாரா? எங்கேயோ ஒரு ஆயா அழுதுச்சு பேசின உதயநிதியை கூட கைது பண்ணியிருக்காரு. இதெல்லாம் அதுதான் தப்பு பண்ணலாம், தப்பு இல்லை. அந்த தப்பு நாங்கள் மட்டும் தான் பண்ணணும். அதான் தாவேக்கா தப்பு பண்ணலாம், தப்பு கிடையாது. ஆனால் அந்த தப்பை நாங்கள் மட்டும் தான் பண்ணணும். புரியுதுங்களா? அதுதான் இப்போ உதயநிதி பேசுனதுல எனக்கு தெரிஞ்சு அவர் போகிற இடத்துலேயே அவர் அதுக்கு விளக்கமும் கொடுத்துட்டு அப்படியே போயிடுறாரு. அதுக்கு கைது வரைக்கும் நீங்கள் போக தெரிஞ்ச நீங்கள் அதே ஆதவரசனா சொல்கிறாரு ட்விட்டரில் டூப்ளிகேட் ஐடி வச்சுருக்கவங்களாம் கைது பண்ணுன்றீங்க. நீங்கள் எத்தனை பேரை தாவேக்காரனே முதல்ல கைது பண்ணீங்க? எத்தனை தாவேக்கா நபர்கள் ஃபேக் ஐடி வச்சு பேசிகிட்டு இருக்கவங்கள கைது பண்ணீங்க? ஒரே ஒருத்தரை சுட்டி காட்டுங்க, தோராயமும் ஒருத்தரை சுட்டி காட்டுங்க, நீங்கள் ரொம்ப ஜென்யூன்னு நாங்கள் ஒத்துக்கிறோம். எதுவுமே கிடையாது. நீங்களே ஏவி விட்டு, நீங்களே விர்ச்சுவல் வாரியர்ஸ் ஏவி விட்டு அசிங்கமாக பெண்களுக்கு எதிராக
என்னென்னலாம் பண்ண முடியுமோ பண்ணிட்டீங்க. இப்போ வந்து நியாயஸ்தர் வந்து போட்டுட்ருக்கீங்க. இப்போ எல்லோரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்கான். யாரெல்லாம் விஜய்க்கு ஓட்டு போட்டானோ அந்த முன்பு பின்புன்னு சொல்லி வீடியோ வந்துக்கிட்டே இருக்குது, தொடர்ச்சியாக வருது. அப்படியே சந்தோஷமாக வெள்ளை சட்டை காவி பேண்ட்டை போட்டு போய் ஓட்டு போட்டவெல்லாம் இன்றைக்கி தலையில் முக்காடு போட்டு வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்கான். கரண்ட் இல்லாமல், சொத்து வரி ஏறி, ஈபி வரி ஏறி, அவ்வளோ ஏறி எல்லாம் வீட்டுக்குள்ளே உட்காந்து அழுக ஆரம்பிச்சிருக்கான். எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலேயே ஒரு ஆட்சி, ஒரு மாநிலத்தில் ஒரு கட்சி ஆட்சிக்கு வருது அப்படின்னா அந்த கட்சியோட எண்டு, அதாவது அடுத்த எலெக்ஷன் வரும்போது ஒரு 3 மாதம் முன்னாடி ஒரு பெரிய போராட்டங்கள் நடக்கும். ஆசிரியர் சங்கம், ஆட்டோ சங்கம், இல்லை வேறு எல்லா சங்கமும் போராட்டம் நடத்தும். எல்லா சங்கமும், மாணவர் சங்கம், பெண்கள் எல்லாரும் போராட்டம் நடத்துவாங்க. ஏன்னா ஆட்சியாளர்கள் கையிலேருந்து ஒரு வாக்குறுதியை கையில் வாங்கிடணும். எப்படியாவது தேர்தல் வாக்குறுதியாக எங்கள் டிமாண்டை சரி பண்ணி தரேன்னு சொல்லி உன் தேர்தல் வாக்குறுதியை கொண்டு வா, நீ கொண்டு வந்தால் தான் எல்லா கட்சியும் அதே வாக்குறுதியை கொண்டு வந்து வைப்பான். அப்போ யாராவது ஒருத்தர் வந்துட்டால் எங்களுக்கு நல்லது கிடச்சிரும், எங்களோட பென்ஷன் பணம் வரும், எங்களுக்கு ஓய்வூதியம் வரும், இல்லை ஏதோ ஒன்று வந்துடும், சம்பள உயர்வு வரும், பாதுகாப்பான வேலை வரும்னு சொல்லி போராட்டம் நடத்துவான். லாஸ்ட் 3 மாதம் இந்தியாவிலே முறையாக தாவேகா ஆட்சிக்கு வந்து 3 மாதத்துலேயே இவ்வளோ போராட்டம் நடக்குது. எல்லா சங்கம் போராட்டம் நடத்திட்டான். ஈபி நடத்திட்டான், டீச்சர்ஸ் போராட்டம் நடத்திட்டாங்க, மாற்றுத்திறனாளிகள் பண்ணிட்டாங்க, மாணவர்கள் தினம் போராட்டம் நடத்துகிறாங்க, பெண்கள் போராட்டம் நடத்துகிறாங்க, அங்கங்கே சாலை மறியல்கள் நடந்துக்கிட்டு இருக்குது, பொதுமக்கள் எல்லா இடங்கள்லையும் போராட்டம் நடத்துகிறாங்க. அந்த லட்சணத்தில் தான் இந்த ஆட்சி நடக்குது. அதே மாதிரி முதலமைச்சர் விஜய் ஆட்சியை பிடிக்கிறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தது போதைப் பொருளை ஒழிப்பேன், பெண்கள் பாதுகாப்பு நிலைநாட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஆனால் இப்போ கோவையில் அமுதன்கிற ஒரு மாணவன் பாதிக்கப்பட்டிருக்காரு, போதைப் பொருள் பயன்படுத்தினாங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்ணதுக்காக அடித்து கொல்லப்பட்டிருக்கிறாரு. தொடர்ச்சியாக தாவேக அரசுல ஏன் இந்த மாதிரி ஒரு விஜய் நடக்குது? ஒரு விஜய் இறந்திருக்காரு. எல்லா வீட்லேயும் ஒரு விஜய் இருக்காருன்னு சொன்னார்ல, ஒரு விஜய் இறந்திருக்காரு. அப்படி தான் நம்ம பார்க்கணும். எல்லார் வீட்லேயும் ஒரு விஜய் இருக்காருல்ல, ஒரு விஜய், அந்த விஜய் ஒரு மாற்றத்தை விரும்பியிருக்கான். தன்னை சுற்றி போதை பழக்கம் அதிகமாக இருந்திருக்கு, அதை தடுத்து நிறுத்தணும்னு சொல்லி அவன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கான். எனக்கு தெரிஞ்சு கோஷ்டி அப்படின்ற வார்த்தை பலர்பால். அதிகபட்சம் 2 பேர் இருந்தால் தான் அதுக்கு பேர் கோஷ்டி. 2 பேர் இருந்தால் தான் கோஷ்டி. 20 பேர் ஒரு ஆள் இருந்தால் அதுக்கு பேர் கோஷ்டி வராது, அதுக்கு பேர் கலவரத்துலேயும் வராது. அவங்க அம்மா சொன்னது, நான் சொல்லலை, இறந்து போன அந்த பையனோட அம்மா சொன்னது, அப்படிங்க கோஷ்டியில் வரும் அப்படிங்கிறாங்க. அவன் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அந்த ஸ்கூல் நிர்வாகம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீ ஒன்றும் கவலைப்படாத, பேர் பட்டியலை கொடு, உனக்கு எதுவும் ஆகாது, நீ தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னு சொல்ல மாட்டோன்றாங்க. இவன் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போயிடுறான். அப்பா எக்ஸாம் எழுதிட்டு வரேன், ஃப்ரெண்டு வீட்டில் தங்கிட்டு எக்ஸாம் எழுத வரேன்ட்டு எக்ஸாம் எழுதுறதுக்காக அவன் ஃப்ரெண்டு வீட்டில் போய் தங்குறான். எக்ஸாம் எழுதுறதுக்காக போகிறவனை வழிமறித்து 20 பேர் கத்தியை திருப்பி பிடிச்சி நெஞ்சில் குத்தி இருக்கிறாங்க. கம்பியால் இந்த இடம் கீறப்பட்டிருக்கு, ரொம்ப கடுமையாக தாக்கியிருக்காங்க. அப்படி தாக்கும்போது கூட இருந்த பையனை ஒழுங்காக ஓடிடு, இல்லை உன்னையும் கொலை பண்ணிடுவோன்னு சொல்லியிருக்காங்க. அவனை அடித்து அங்கேருந்து விரட்டியிருக்காங்க. அவன் அங்கே ஓடி போய் நின்று, அவன் ஒரு விட்னஸ், அவன் ஹை விட்னஸ், அவன் நேரில் பார்த்த சாட்சி. அவன் அங்கேருந்து சொல்கிறான், அவன் ஒரு ஆள் 20 பேர் அடித்தாங்க, அதில் தான் அவன் இறந்து போனான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இவன் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தான்னு இந்த கஞ்சா கூட்டத்துக்கு எப்படி தெரிஞ்சு? இப்போது இந்த பையனை பெற்றவங்க இழந்துட்டாங்க. ராஜ்மோகன் ஓட ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்குன்னா, அந்த பையனை மறுபடியும் கொன்ன மாதிரி இருந்துச்சு. அமைச்சர் ராஜ்மோகன் சொல்கிறாரு, இது கோஷ்டி மோதல், 2 தரப்பினரிடையே இருக்க கோஷ்டி மோதல்னால அந்த பையன் மட்டும் இல்லாம இறந்தவர் தலித்னு சொல்லப்படுது. ராஜ்மோகன் ஒரு தலித் அமைச்சரா இருக்காரு. ஆமா, அப்போ இது எந்த அர்த்தத்தில் அவர் சொல்றாரு? அப்போ இறந்தவங்க குடும்பத்துக்கு நீங்க மறுபடியும் இது கொடுக்குறீங்க. நீங்க அஜித்குமார் லாக்அப் டெத்தில் இறந்ததுக்கு வீடியோ பொங்கி வீடியோ பேசுனீங்க, மனம் வெம்புது, மனம் துடிக்குது. இப்போ என்ன ஆகுது உங்களுக்கு? எதுவும் துடிக்கலையா? அப்படி உங்களால் மனசாட்சி இல்லாமல் பேச முடியுது. சட்டமன்றத்தில் அந்த ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக அப்படி வைக்கிறாரு. இப்போ வரைக்கும் எத்தனை பேர் அதில் கைது செய்யப்பட்டார்கள் அப்படின்னு எந்த ஸ்டேட்மெண்ட்டும் இல்லை. அந்த கல்லூரி நிர்வாகத்துக்கிட்ட விசாரணை நடந்திருக்கா, உங்கள்கிட்ட டிசிப்ளின் கமிட்டி இருக்கும்ல, அந்த கமிட்டி என்ன பண்ணுது அப்படின்னு எந்த கேள்வியும் கேட்கப்பட்டுச்சான்னு தெரியல. 2வது, இது நடந்தது கல்லூரியில், பதில் கொடுக்க வேண்டியது உயர்கல்வித்துறை அமைச்சர் இல்லைனா முதலமைச்சர். எல்லாத்துக்கும் முதலாக எந்திரிச்சு முந்திரி கோட்டை மாதிரி பதில் கொடுக்குற ராஜ்மோகன் அண்ணன் ஏன் கொடுத்தாருன்னு தெரியல. அவர் ஏன் கொடுக்கணும்னு தெரியல. முதல்வர் வாயை மூடிட்டு இருக்கார், அவருக்கு பேசவே தெரியாது. கோயம்புத்தூர் முதல்ல சென்னையில் இருக்கான்னு கூட தெரியாது அவருக்கு. அப்படி தான் கேட்கணும். இல்லைன்னா தமிழ்நாட்டில் இல்லை அது உத்தரப்பிரதேசில் இருக்கா, அப்போ ஓகே, அது ஏன் பிரச்சனை இல்லைன்னு உட்காந்துருவார். சம்மந்தப்பட்ட அமைச்சர்களும் பேசலை, சம்மந்தப்பட்ட முதலமைச்சரும் பேசலை, சம்மந்தமில்லாத ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பேசுகிறார். அப்போது இந்த இன்சிடெண்ட் கோயம்புத்தூரில் இது ஃபஸ்ட்டு இல்லை. இந்த ஒரு மாதத்தில் மட்டும் 3 பேர் இறக்குறாங்க. இதே 25 வயசு பையன், 22 வயசு பையன், 19 வயசு பையன். நேற்று ராஜபாளையமா அந்த இடத்துல ஒரு நைட்டு ஒரு பையனை போட்டு 20 பேர் அடிக்கிறாங்க.
இதே இன்னைக்கு வந்து காலையில் கன்னியாகுமரியில் ஒரு பையன் இதே போல் ஏன் குற்ற சம்பவங்கள் தொடர்ச்சியா நடக்குது தாவேக அரசுல? சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்லலாம். கடந்த ஆட்சியில் இவங்க வச்சு அதே கம்ப்ளைண்ட் தான் மறுபடியும் வைக்க முடியும். புதுசாக எதுவும் சொல்ல முடியாதுல்ல. சட்ட ஒழுங்கு பாதுகாக்க வக்கு இல்லை அப்படி தான் சொல்ல முடியும். பெண்களில் நீங்கள் நேற்று ஒரு ஆட்டோவில் ஒரு பெண்ணை கழுத்தறுத்து கொண்டு போய் போட்டு போகிறாங்க. கேட்டால் அது வந்து குடும்ப சண்டை அப்படின்னு சொல்கிறீங்க. இன்றைக்கி பெண் காவலருக்கே நடந்திருக்கே, கேட்டால் இதுவும் குடும்ப சண்டைன்னு சொல்கிறீங்களா? குடும்ப சண்டைனா வீட்டுக்குள்ளே நடக்கும்போது ஓகே, பொதுவெளியில் நீங்கள் சிங்கப்பெண் அதுக்கு தானே கொண்டு வந்தீங்க. எங்கெல்லாம் பொதுவெளியில் பெண்களுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா பெண்களுடைய அலறல் சத்தம் கேட்டுச்சுன்னா முதலாக ஓடி அந்த சிங்கப்பெண்கள் நிற்பாங்கன்றதுக்காக ஒரு கொண்டு வந்தீங்க. அந்த ஒரு பெண் காவலருக்கு இங்கே ரோட்டில் நடந்து போக பாதுகாப்பு இல்லையே. அப்போ இது எதுக்காக, அந்த ஆட்சி எதுக்கானது? போதைப் பொருளும் ஒழியல, பெண்கள் பாதுகாப்புலேயும் ஜீரோ, சட்ட ஒழுங்குலையும் ஜீரோ. அப்போ நீங்கள் என்ன தான் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? அதான் பார்ட்டி ஃபண்டை ஒழிச்சிட்டோம்னு சொல்கிறாங்களே. எந்த பார்ட்டி ஃபண்டை ஒழிச்சாரு? திமுக வாங்கி வச்ச லஞ்சம் வாங்கின ஒரு வீடியோ, தாவேகா நிர்வாகி லஞ்சம் வாங்கின ஒரு வீடியோ வெளியாகுது. அவர் கைது செய்யப்படுறாரு. அடுத்த ஒரு மாதத்துலேயே அவங்க மனைவிக்கு அதே பொறுப்பு கொடுக்கப்படுது. பார்ட்டி ஃபண்டை அவங்க மனைவி வாங்க ஆரம்பிச்சிருவாங்கன்னு சொல்லலாமா? இல்லை இப்போ வரைக்கும் ஏதாவது ஒரு திமுக மாவட்ட செயலாளர் இல்லை வந்து திமுக அமைச்சர் இப்படி பதவிக்கு என்கிட்ட காசு வாங்குறாரு அப்படின்னு ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் காட்டுங்க. இல்லை அதிமுகவில் இருக்க மாவட்ட செயலாளர் இல்லை அதிமுகவில் இருக்க முன்னாள் அமைச்சர்கள் இந்த பதவிக்காக எங்கிட்ட காசு கேட்டாங்க அப்படின்னு ஒரு நிர்வாகி கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். நான் சொல்லுவேன் எத்தனை பேர் வாங்குறாங்கன்னு. நான் சொல்லுவேன் எத்தனை பேர் தாவேகாவில் மாவட்ட செயலாளர்கள் காசு வாங்குறாங்கன்னு சொல்லுவேன். இப்போ ஈசிஆர் சரவணன் வாங்கிட்டு இருக்காருன்னு 10 பேர் கம்ப்ளைண்ட் கொடுக்க ரெடியாக இருக்கான். ஒரு பொண்ணு அதே கட்சியில் இருக்க பொண்ணு ஆதங்கமாக சொல்லுது என்கிட்ட காசு வாங்கினாருன்னு. இப்போ யார் பார்ட்டி ஃபண்டை ஒழிச்சது? நீங்கள் குவார்ட்டருக்கு 10 ரூபாலேருந்து 30 ரூபா ஆயிடுச்சு. அது பார்ட்டி ஃபண்டு போகலையா? அர்ச்சனைக்கு காசு வாங்கிட்டு தான் இருக்கிறான். இன்றைக்கும் தேங்காய் உடைக்கிறதுக்கு 100 ரூபா, வாங்குறதுக்கு 100 ரூபா இல்லை, உடைக்கிறதுக்கு 100 ரூபா. அப்போ ரமேஷுக்கு போகுதா அந்த காசு? மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட் சரியாக பார்க்குறதே இல்லை, அதுக்கு இதுக்குன்னு காசு வாங்குறாங்க. அப்போ அந்த காசு அருண்ராஜுக்கு போகுதா? கடந்த ஆட்சியிலே இவங்க சொன்ன குறைகள் அப்படியே திரும்ப கேட்குறேன். எப்படி இதை இப்போ யார் பார்ட்டி ஃபண்ட் வாங்குறா? நீங்கள் வீடியோ ப்ரூஃபோட அதிகாரிகள் வாங்குறதுக்கு எப்படி தாவேக தலைமை? நான் இவ்வளோ நேரம் சொன்னது கட்சிக்காரவங்க, அதிகாரிகள் சொல்ல இவ்வளோ நேரம் சொன்னது கட்சிக்காரவங்களுக்கு போகுதா அப்படின்னு கேட்குறேன். இப்போ நீங்கள் அந்த கடந்த பீரியடில் அதே குற்றச்சாட்டு தான் இவங்க வச்சாங்க. குவார்ட்டருக்கு 10 ரூபா வாங்குறான், அது வந்து செந்தில் பாலாஜிக்கு போகுதுன்னு சொன்னாங்கல்ல. இப்போ 30 ரூபா வாங்குறான். இப்போ 30 ரூபா வாங்குறான். அது அப்போ என்ன ஆன்லைனில் புக் பண்ணுறதுக்கு கொண்டு வந்திருக்கோன்னு சொல்கிறாங்க. ஏங்க நீங்கள் எத்தனை பேர் ஆண்ட்ராய்டு ஃபோன் வச்சுருக்கவும் குடிக்கிறான்? நீங்கள் ஒயின் ஷாப்பில் போய் நில்லுங்க. உழைக்கும் வர்க்கத்தினர் எத்தனை பேர் அங்கே போய் நிற்கிறான்னு தெரியும். உடம்பு வலிக்காக போய் பெயிண்டிங் வேலைக்கோ இல்லை 100 அந்த கூலி வேலைக்கோ இல்லை கட்டட வேலைக்கோ ஏதோ ஒரு வேலைக்கு போய் அழுக்கு லுங்கியோடு போய் நின்று அந்த உழைக்கும் வர்க்கம் தான் அதிகமாக ஒயின் ஷாப்பில் போய் நிற்கிறது. நல்லா படிக்க தெரிஞ்சவன் எல்லாமே எலைட்டில் போய் வாங்குறான். அவன் அங்கே போய் QR கோடு ஸ்கேனை போட்டு வாங்கிடுவான். இப்போ ஒயின் ஷாப்லேயும் QR கோடு ஸ்கேன் இருக்குது, எவ்வளோன்னு சொல்லி அதிலேயே கூட அனுப்புவான். எலைட்டில் போனாலும் அவன் 10 ரூபா இங்கே வைக்கிறதுக்கு அங்கே போய் வாங்கிடுவான். இங்கே எத்தனை பேர் வாங்குறாங்க? அது சும்மா அது வந்து வெத்து வேட்டுக்கு. இந்த அரசாங்கம் ஈபிக்கு பிரச்சனை இருக்குது, ஒரு நடவடிக்கை எடுக்கலை. ரேஷன் கடையில் பிரச்சனை இருக்குது, ஒரு நடவடிக்கை எடுக்கலை. பேருந்துகளில் பிரச்சனை இருக்குது, ஒரு நடவடிக்கை எடுக்கலை. குடிமகன்களுக்கு பிரச்சனையா? இந்தா கொண்டு வரேன் உனக்கு மனமகிழ் மன்றம். வேறு என்ன பிரச்சனை? சரக்கில் பிரச்சனை. தான் புது சரக்குகளை வெளியிலேருந்து இறக்குறேன். இன்னையிலேருந்து இந்த மாதிரி கர்நாடகா ஆந்திராலேருந்து வெவ்வேறு சரக்கில் இருக்கிறேன். வேறு என்ன பிரச்சனை? போட்டு 10 ரூபா வாங்குறான், அவ்வளோதானே. இப்போ பாரு உனக்கு வந்து ஆன்லைனில் இது கொண்டு வரேன்னு இதில் மட்டும் அதிகமான கவனங்கள், இதில் மட்டும் அவனமாக கவனம். இப்போ இதெல்லாம் போனால் நாசமாக கூட போய்க்க, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, இதுதான் எனக்கு முக்கியம் அப்படின்னு இதில் தான் இவங்களோட கவனங்கள் அதிகமாக இருக்குது. இப்போ சட்டமன்றத்தில் ஒரு எதிர்க்கட்சி எம்எல்ஏ கேட்குறாரு, ஏப்பா 717 கடையை மூடிட்டீங்க, ஆனாலும் வருமானம் எப்படி கூடிக்கிட்டே இருக்குது? 700 கடைகள் மூடினதுக்கு இவங்க சொன்ன ரீசன் என்னென்னா பக்கத்திலே இருக்குது, அதனால் போய் குடிக்கிறான். இந்த கடையை மூடிட்டு அவனுக்கு குடிக்கிற எண்ணமே போயிடும்னு ஒரு சயின்டிஸ்ட் மாதிரி சொன்னாங்கல்ல. அப்போனா அது குறைஞ்சிருக்கணும்ல. அப்போ இன்னும் அதிகமாக இருக்குன்னா அப்போ எங்கேயோ ஒன்று இடிக்குது தானே. மூடாமலே இருந்திருக்கலாம்ல. அப்போ இது எல்லாமே கண்கட்டி வித்தை தான். மூடினதுக்கு எந்த யூஸும் கிடையாது, சும்மா ஏமாத்து வேலை. ஆனால் ஒயின் ஷாப்பில் மட்டும் இவ்வளோ சலுகைகள் இருந்து இந்த அரசாங்கத்தால் செய்யப்பட்டிருக்கு. ஈபியில் இவ்வளோ பில்லு ஏறி இருக்குது. ஏதாவது ஆன்லைனில் ஏதாவது மாற்றம் கொண்டு வந்தாங்களா? கிடையாது, எதுவுமே கிடையாது. கட்டிக்கிட்டே இருங்க, நாசமாக போங்க, கட்டிக்கிட்டே இருங்க. வீட்டு வரி ஏற்றிட்டாங்க. இன்றைக்கி சென்னை மேயர் கண்ட்ரோல் எல்லாமே திமுகவில் இருக்கனால அங்கேருந்து அடித்த உடனே அந்த அறிவிப்பை டக்குன்னு ரத்து பண்ணிட்டாங்க. அப்போ இந்த அரசாங்கம் எவ்வளோ கேம் பண்ணுது நம்மளால் அவுட்லேருந்து பார்த்தா தெரிஞ்சிடும். ராமேஸ்வரம் மீனவர்கள் இப்போ கைது செய்யப்பட்டிருக்காங்க. அதுக்கு முதலமைச்சர் விஜய் பிரதமருக்கு கடிதம் எழுதியிருக்காரு. காவிரி நீர் பிரச்சனைக்கும் இப்போ பிரதமருக்கு கடிதம் எழுதியிருக்காரு. கடிதம் எழுதினா மட்டும் முதலமைச்சர் விஜய் எழுதுனா அது சரியாயிடுமா?
ஆமாம், இப்போ சினிமா வந்து இவர் அரசியலுக்கு வர முன்னாடி என்ன சொன்னார்னா, நீங்கள் ஸ்டாலின் எல்லோரும் நீங்கள் கடிதமாக எழுதிட்டு இருக்கீங்க, கடிதம் எழுதினா பிரச்சனை சரியாயிருமா? இதே கேள்வி தான் அவர் தேர்தலுக்கு முன்னாடி சொன்னார். கீழே இருக்க தாவேக்கா நபர்கள்லாம் ரீல்ஸ் போட்டான், எங்கள் அண்ணன் ஆட்சிக்கு வந்தார்னா சூறா படம் மாதிரி ஸ்விம்மிங்லேயே போய் இலங்கையை அடித்து துவம்சம் பண்ணி மீனவர்களை மீட்டு கப்பலையும் மீட்டு கொண்டு வந்துடுவார். இது வரைக்கும் ஒரு 10 லவ் லெட்டர் எழுதிப்பார் மோடிக்கு. கர்நாடகா இஷ்யூலையும் ஒரு 4-5 லவ் லெட்டர், நீட்டுக்கு ஒரு லவ் லெட்டர். இவரும் வந்தாலும் லவ் லெட்டர் தான் எழுத முடியும். 2 மாநில பிரச்சனைகளுக்கு முதலமைச்சரால் எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது. மத்திய அரசாங்கத்தை தான் வலியுறுத்த முடியும். அதைத்தான் ஸ்டாலினும் செய்தார். மத்திய அரசாங்கம் செயலியா உச்சநீதிமன்றத்தில் போய் ஃபைட் பண்ண முடியும். நீங்கள் இலங்கை பிரச்சனையில் மாநில அரசாங்கம் எந்த நடவடிக்கை எடுக்க முடியாது. இங்கேருந்து போய் துப்பாக்கியால் போய் சுடலாம் முடியாது. அது 2 நாடு பிரச்சனையாக மாறிடும். மாநிலம் டு நாடாக மாறாது, நாடு டு நாடாக மாறிடும். அப்புறம் இந்திய அரசாங்கம் இலங்கைக்கு பதில் சொல்லணும், இந்திய அரசாங்கம் ஐநா சபைக்கு பதில் சொல்லணும். அப்போ ஒரு மாநில முதலமைச்சருடைய வேலை என்னென்னா, இந்த மாதிரி மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்கங்க, எங்கள் மீனவர்கள் எங்களுக்கு வேணும் அப்படின்னு மத்திய அரசாங்கத்துக்கு தான் சொல்ல முடியும். மத்திய அரசாங்கம் தான் இதுக்கு நடவடிக்கை எடுக்க முடியும். இதை தான் ஸ்டாலின் இல்லை, விஜய் இல்லை, விஜய்க்கு அடுத்து எத்தனை வாரிசுகள் எத்தனை இந்த இந்தியாவில் எப்போ தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்தாலும் இதுதான் செய்ய முடியும். ஆனால் நம்மகிட்ட கண்கட்டி வித்தையை காமிச்சு லவ் லெட்டர் எழுதுறாரு, லெட்டரில் மட்டும் மாறிடுமா, முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்ன எடுப்பீங்க? போய் தேவடு காப்பீங்களா கடல் எல்லையில் போய் உட்காந்துக்கிட்டு? அப்படிலாம் பண்ணவே முடியாது. அதே தான் இங்கே கர்நாடகா இஷ்யூலையும். கர்நாடகா இஷ்யூவில் திமுக உச்சநீதிமன்றத்தில் தொடர்ச்சியாக போய் ஃபைட் பண்ணுது. கலைஞர் காலத்திலேருந்து தொடர்ச்சியாக ஃபைட் பண்ணுது. இப்போ வரைக்கும் தாவேகா உச்சநீதிமன்றத்துக்கு போகவே இல்லை. ஏன்? டேட்டாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோன்றாங்க. ஏன் போகலை? ஏன் கேஸ் ஃபைல் பண்ணல உச்சநீதிமன்றத்தில்? அப்போ எதுக்கு தான் நீங்கள் போராடுவீங்க? நீங்கள் ஸ்டாலின் எடுத்து வச்சு எந்த ஸ்டெப்புமே நீங்கள் எடுத்து வைக்கல. அவராவது உச்சநீதிமன்றத்துக்கு போய் ஃபைட் பண்ணி போன வருஷம் வரைக்கும் வந்துகிட்டு இருந்த தண்ணி இப்போ வரல. அப்போ இங்கே எல்லாமே சிக்கல் என்னென்னா, ஆட்சி நிர்வாகத்தை நடத்த தெரியல. அதுதான் உண்மை. வேறு எதுவுமே கிடையாது. நீங்கள் பாஜகவும் எதிர்க்க முடியாமல், காங்கிரஸையும் எதிர்க்க முடியாமல் ஒரு 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 மாதிரியான ஒரு சூழலில் தான் விஜய் மாட்டிக்கிட்டு இருக்காரு. ஒசூர் அருகே இப்போ ஆந்திரா புதிய விமான நிலையம் நிறுவ போறாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியா இருக்கு. சட்டசபையில கேட்டதுக்கு கீர்த்தனை ஆதாரம் இருந்தா கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இப்போது அஃபிஷியல் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. எதற்காக இப்படி தாவேக அரசு எல்லாத்துலேயுமே ஆதாரம் கேளுங்க, ஆதாரம் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி டைவர்ட் பண்றாங்க எல்லா பிரச்சனைகளையும்? கீர்த்தனா அக்கா பேத்தியில் நம்ம பேச வேண்டிய டைம் வேஸ்ட் ஆயிரும் பேசினா. அவங்க எப்படிப்பட்டவங்கன்னா, கடந்த காலத்தில் போய் ப்ரெஸ் மீட்டில் போய் ஏதாவது கேட்டோன்னா, நானே என் ட்வீட்டில் எழுதியிருக்கேன், நிறைய பேர் அதை பின் பண்ணி வச்சுருக்கேன் என் ட்வீட்டை. நிறைய பேர் கமெண்ட்ஸ், லைக், ஷேர்லாம் பண்ணியிருக்காங்க என் ட்வீட்டை, சோஷியல் மீடியாவில் பாருங்கள். அப்புறம் நானே அந்த ரீல்ஸ் பார்த்தேன், ரீல்ஸ் போட்டிருக்கேன், அந்த ரீல்ஸ் போதாது அவங்களுக்கு ஆதாரமா அப்படிலாம் பேசினாங்க. சட்டமன்றத்தில் இப்படி ஒரு தகவல் வருதுன்னு கேட்டதுக்கு என்ன சோஷியல் மீடியா பார்த்தீங்களான்னு கேட்குறாங்க. அப்போ இந்த அக்காவை நம்ம எந்த இடத்துல வச்சு பார்க்கணும் சொல்லுங்கள்? இவங்களுக்கு தெளிவாக இருக்காங்களா இல்லை வேறு ஏதாவது பிரச்சனையாக இருந்தால் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ வெளியில் வந்தால் உண்மையிலேயே கன்ஃபார்ம் ஆகுது இந்த மாதிரி விமான நிலையங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு. அப்போ அது ஒசூருக்கு வந்துச்சு அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்னது தான், ஒசூருக்கு ஒரு விமான நிலையம் வர்றது அப்படிங்கிறது சும்மா வந்துட்டு போகிறதில்ல. இப்போ நம்ம போய் ஏறி இறங்குற இன்னொரு நாட்டுக்கு இறங்கி போகிறதில்ல. விமான நிலையம் வந்துச்சுன்னா அதை சுற்றி பல தொழிற்சாலைகள் வரும், பல வீடுகள், அப்பார்ட்மெண்ட்டு, அந்த லேண்டு வேலி ஏறும். முக்கியமாக அது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக மாறும். அங்கே பல விஷயங்கள் வர ஆரம்பிக்கலாம். ஸ்கூலோ காலேஜோ இல்லை போக்குவரத்துகள் அதிகமாகலாம். இது மூலிமா தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் அதிகமாகும். நீங்கள் ஒரு தொழிற்சாலையோ இல்லை பெரிய ஃபேக்ட்ரியோ இல்லை ஐடி கம்பெனிஸோ இல்லை இந்த மாதிரி நிறைய வந்துச்சுன்னா, அதோட லேண்ட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் அதிகமாகும். அதனால தான் ஒசூரில் அது வேணும்னு சொல்லி பேசுகிறோம். இல்லை அது ஏன் நம்ம இன்னொரு மாநிலத்துக்கு தாரவாத்து கொடுக்கணும்? அவங்க கட்டுறதுக்காக ரொம்ப முன்முயற்சியாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதை விட்டுறக்கூடாதுன்னு இங்கே பேசுகிறாங்க. ஆதாரம் இருக்கான்னு இந்த அக்கா கேட்குறாங்க. இப்போ இவங்களுக்கு புரிய வைக்கிறதா இல்லை அங்கே போய் போராட்டம் நடத்துகிறதா? அந்த மாதிரி சிக்கலில் தான் நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கோம். ஏன் தாவேக அமைச்சர்கள் தொடர்ச்சி அந்த மாதிரியான சர்ச்சைகளை மாற்றதா நீங்கள் பார்க்குறீங்க? பக்குவம் இல்லை, பேச தெரியல, ஆட்சி நடத்த தெரியல. ஒன்று அதிகாரிகள்கிட்ட கேட்டு செய்யணும், ஒன்று சொல் புத்தி வேணும், இல்லைன்னா சுய புத்தி வேணும். ரெண்டுமே இல்லாதப்போ எப்படி இருக்கும்? ஒன்று நான் சொல்கிறேன் நீங்கள் செய்யுங்க, அதிகாரிகள் சொல்கிறதை கேட்கணும், இல்லைன்னா சுயமாக சிந்திக்கிற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கணும். ரெண்டுமே இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? இப்படி தான் மாட்ட வேண்டியிருக்கும். நீங்கள் சுய புத்தி இருக்கிற செங்கோட்டையன் ஏதாவது சர்ச்சையில் மாட்டியிருக்காரா? அவர் வெல் எக்ஸ்பீரியன்ஸ். எதுலையாவது மாட்டியிருக்காரா? எதுலேயும் மாட்ட கிடையாது. அமைச்சர் வன்னியரசு எதுலையா மாட்டியிருக்காரா? ஏன் மாட்டலை இந்த 2 பேரும்? இவங்களும் அதே அமைச்சரவையில் தானே இருக்காங்க. ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் பல வருஷமாக களத்தில் இருக்கிறாங்க. செங்கோட்டையன் அமைச்சரவையில் முன்னாடி இருந்திருக்காரு, அவருக்கு ஒரு அனுபவம் இருக்குது.
வன்னியரசு களத்திலே இருக்கிறாரு, போராடி இருக்காரு, மக்களோட மக்களாக இருந்திருக்காரு, அதனால அவருக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதனால தான் இவங்க எந்த சர்ச்சையிலும் சிக்கலை. எப்போ எதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், எங்கே என்ன பேசணும்னு எல்லாமே அவருக்கு தெரியும். அவரும் சில இடங்களில் 2-3 இடங்களில் அரசுக்கு ஆதரவாக பேசுகிறாரு, அது வேற. ஆனால் இதுதான் நிலைமை. மீதி இருக்க யாருக்குமே பக்குவம் கிடையாது, அறிவு கிடையாது, எதுவுமே இல்லை. அப்படின்னா அவங்க மாட்ட தான் செய்வாங்க. அதே மாதிரி அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தமிழ்நாட்டுல இருந்து ஒரு பிரதமர் கிளம்புறதுக்கு ரெடியா இருக்கணும், தயாராக்கணும் அப்போ அப்படிங்கிற மாதிரி முதலமைச்சர் ஆசை பேசியிருக்காரு. வந்திருக்கு போல, விஜய் காலி பண்ணுறதுக்கு வேலை பார்க்குறாரு போல. விஜய் தூக்கி பிரதமர் ஆக்கி விட்டு இங்கே நம்ம தமிழ்நாட்டை கைப்பற்றி தமிழ்நாட்டில் உட்காந்துடலாம், லாட்ரி இங்கே கொண்டு வந்துடலாம். அப்படி எடுத்துக்க முடியாதுல்ல. இருக்கலாம்ல. தாவேக்கா தொண்டர்களும் ஆசைப்படுறாங்க. பிரதமர் ஆனப்புறம் நீட்டை ஒழிச்சிருவாருன்னு நம்புனாங்களே. இது எப்படி இருக்குன்னா, எங்கள் அண்ணன் ஆட்சிக்கு வந்தால் எல்லாம் பண்ணிடுவாங்க. அண்ணன் வந்து இப்போ என்னென்னா சிஎம் ஆயிருக்காரு. ஆனால் சிஎம்க்கு இப்போ தான் நாங்கள் உணர்றோம், சிஎம்முக்கு பவர் இல்லை போல். இப்போ பிஎம் ஆகணும், பிஎம் ஆனால் தான் அவருக்கு பவர் இருக்கும். ஓகே, இப்போ அண்ணன் வந்து பிஎம் ஆகிட்டார், ஆனாலும் பவர் இல்லைன்னா எல்லா கண்ட்ரோலும் அமெரிக்காவில் இருக்க இவர்கிட்ட தான் இருக்குது. ஓகே, அப்போ அந்த அமெரிக்க அதிபர் ஆக்கினா தான் அண்ணனால் ஏதாவது செய்ய முடியும். அமெரிக்க அதிபர் ஆக்கிடுவோம், அப்போ தான் அண்ணனால் இந்தியாவில் வந்து பொருளாதாரத்தை உயர்த்த முடியும். அமெரிக்கா தான் நம்மளை பிடிச்சி வச்சுருக்கு. அப்படின்னா நம்ம வந்து சரி அமெரிக்காவுக்கே பிரதமர் ஆக்கிடுவோம், அதிபர் ஆக்கிடுவோம்னு அமெரிக்காவுக்கு ஆக்குவாங்க விஜய் அண்ணனை. அங்கே போனோடனே அமெரிக்காவால் இருந்தால் கூட அண்ணனால் எதுவும் செய்ய முடியாது, அண்ணனை கடவுளாக்கிடுவோம், கடவுளாக்கிட்டு அண்ணன் எல்லாத்தையும் செஞ்சு கிழிச்சிருவார் அப்படின்னு அப்படியே நம்மளை ஏமாத்துற வேலை. இதெல்லாம் ஏமாத்துற வேலை. முதல்ல இங்கே இருக்கிறதுல போராடுங்க, மக்களுக்கு என்ன தேவையோ அதை செய்யுங்க, முதல்ல பேசுங்க. ஆனா தாவேக்கா தொண்டர்கள் அதை நம்புறாங்களே, பிரதமர் ஆவாரு அப்படின்னு. எனக்கு தெரிஞ்ச அப்படிலாம் கிடையாது, அப்படிலாம் கிடையாது. ஓட்டு போட்ட எல்லாருமே நீங்கள் நடுத்தருவில் நிற்கிறான், ஓட்டு போட்ட எல்லாரும் கோவத்தில் இருக்கான். அப்படியெல்லாம் யாரும் கிடையாது. அவங்க உள்ளே வச்சிருக்க ஒரு 10-15 பேரோட சோஷியல் மீடியா ஐடி தான் அது எல்லாமே. யாரும் வெளிப்படையெல்லாம் வந்து சொல்ல யாருதான் இருக்குன்னு நினைக்கிறீங்க? அது ரூட்டு மாஃபியா தான், வேற யாரு? ரூட்டு மாஃபியா தான். இளைய டல்பதி விஜய்னு அங்கே உட்காந்துட்டு வீடியோ போட வைக்க வேண்டியது எல்லாம் பண்ணுறது எல்லாமே. மற்றபடி வடக்குலெல்லாம் அப்படியெல்லாம் போய் ஒரு ஆளெல்லாம் இந்தியாவில் இருந்து தமிழ்நாட்டில் இருக்க ஒரு ஆளெல்லாம் வடக்குலாம் போய் பண்ண மாட்டாங்க. ஏன் இந்த கேள்வியை சுலபமா கடந்து போக முடியலன்னா, விஜய் முதலமைச்சர் ஆக மாட்டாருந்தா எல்லாருமே பேசுனாங்க ரிசல்ட் வர வரைக்கும். ஆனா முதலமைச்சர் ஆயிட்டார். அந்த மாதிரி நீங்கள் பிரதமர் இந்தியாவில் பிரதமராலாம் ஆக்க விட மாட்டாங்க. ஃபஸ்ட்டு அவருக்கு பெரிய கண்டம் என்னன்னா, அவர் வந்து ஒரு கிறிஸ்டியன். ஃபஸ்ட்டு இந்தியாவில் பாஜக பின்னி வச்சிருக்கிற வலை என்னென்ன, இப்போ தமிழ்நாட்டிலேருந்து ஒரு பிரதமர் போகணுங்கிறதுல எனக்கும் ஆசை தான். அது யாராக இருந்தாலும் சரி, எனக்கு ஒரு ஆசை இருக்கும். இங்கேருந்து ஒரு பிரதிநிதி போனால் தான் திராவிட மாநிலங்களில் முக்கியமாக தமிழ்நாட்டுக்கு நிறைய சலுகைகள் வருன்றது எனக்கும் ஆசை தான். ஆனால் அங்கேருந்து அங்கே போகிறதுல சிக்கல்கள் இருக்குல்ல. நீங்கள் பாஜக உள்ள ஊடுருவி இருக்கிற இடங்கள்லாம் விஜயால் போக முடியாது. குறிப்பாக உத்தரப்பிரதேசலாம் போக முடியாது. உத்தரப்பிரதேசத்துல எல்லாம் 80 எம்பி இருக்காங்க, ஒரு எம்பி கூட வாங்க முடியாது. நீங்கள் அதே போல் குஜராத்லாம் வாங்க முடியாது, பீகார்லாம் வாங்க முடியாது. நீங்கள் சும்மா ஒரு எங்கேயோ ஒரு ரீல்ஸை போடலாம். பாதி பேர்கிட்ட வீட்டில் கரண்டே கிடையாது. தமிழ்நாட்டில இருந்தா பாஜக ஒரு எம்பி கூட வாங்கல, இருந்தாலும் ஆட்சியில இருக்காங்களே. தமிழ்நாட்டிலையா? நீங்கள் தமிழ்நாட்டில் மட்டும்தான் வாங்கலை, தமிழ்நாடு கேரளாவில் மட்டும்தான் பெரிய அளவில் வாங்கலை, தென் மாநிலங்களில் மட்டும்தான் வாங்கலை. வடக்கில் இதை விட மெஜாரிட்டி அதிகம். நீங்கள் வட மாநிலங்களில் அதிக அளவில் எம்பிகள் இருக்காங்க. இங்கே அதிகபட்சமாக மொத்தமாக கூட்டினா கூட 100 கீழே தான் வரும், 500ல் 100 கீழே தான் இங்கே வரும். அதை விட அதிகமாக மெஜாரிட்டி அங்கே இருக்குது. அப்படின்னும் போது நீங்கள் அங்கே போகிறது என்ன தெரியுமா, அவன் சோத்துக்கே வழி இல்லைனாலும் இந்துக்கு தான் ஓட்டு போடுவான். அவன் குடும்பத்தில் 4 பேர் செத்து போயிருந்தா கூட பரவாயில்ல, மோடிக்கு தான் ஓட்டு போடுவான். அப்படியான பைத்தியக்கார கூட்டம் தான் அங்கே இருக்குது. நான் முன்னாடி சொன்னது தான். இப்போ நேற்று கூட பாருங்கள், மாடு வந்து டிரான்ஸ்ஃபார்மரில் அடிபட்டு செத்து போயிருச்சான். இவங்க என்ன தண்டனை கொடுத்தாங்க தெரியுமா? டிரான்ஸ்ஃபார்மரை கம்பியால் அடித்து கொடுத்துருந்தாங்க, கட்டையாலையும் கம்பியாலும் டிரான்ஸ்ஃபார்மரை அடிச்சுன்னு இருக்குனாங்க. அப்போ அவன் மூளை எந்த இடத்துல வச்சுருக்கான் பாருங்கள். மாடு கூட தெரியும் அது ஷாக் அடிச்சுன்னா இனிமேல் அந்த பக்கம் போகாதுன்னு. அந்த மாடுக்கு இருக்க அறிவு கூட அவனுங்களுக்கு கிடையாது. டிரான்ஸ்ஃபார்மர் அடிச்சுன்னு இருக்கிறாங்க, அடித்தா இவனு செத்து போயிடுவான்ற அவனுக்கு தெரியாது. அப்போ அந்த பைத்தியக்கார கூட்டம் இருக்குல்ல, நீங்கள் கோத்ரா ரயில் விபத்தை ஏற்படுத்தி அதுக்கப்புறம் மோடியோட ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தும் பாஜக இன்னைக்கு வரைக்கும் குஜராத்தில் ஆட்சியில் இருக்குது. ஒன்று, உத்தரப்பிரதேசத்தில் இன்றைக்கும் கொடூரமான நிலைகள், வளர்ச்சியே இல்லாத ஒரு மாநிலமாக இருக்கிற உத்தரப்பிரதேசத்தில் இன்றைக்கு வரைக்கும் பாஜக ஆட்சியில் இருக்குது. டெல்லியில் ஒட்டுமொத்தமாக சர்வாதிகாரத்தை பிடிச்சி இன்றைக்கி ஆட்சியில் இருக்குது. பஞ்சாபில் இன்றைக்கி ஆட்சியை பிடிக்க போகிறாங்க, அடுத்து ராஜஸ்தானில் பிடிச்சிட்டாங்க. இப்படி பல மாநிலங்களில் இப்படி பாஜக ஊடுருவல் இருக்குல்ல, அது வந்து கீழ் கட்டமைப்பு வரைக்கும் ஊடுருவி இருக்காங்க. நீங்கள் உள்ளே போனீங்கன்னா ஃபுல்லாக கேஸ்டாகவும் மதமாகவும் மட்டுமே அவன் பிரிஞ்சிருக்கிறான். அந்த இடத்துல போய் ஒரு ஆளால் இங்கேருந்து போய் சொல்லணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். அது ஒரு பொது தலைவரால் மட்டும்தான் அங்கே போய் சொல்ல முடியும். நீங்கள் ஒரு பொதுவாக ஒரு பெரிய கூட்டணியை உருவாக்கி இந்தியான்ற ஒரு கூட்டணி மாதிரி இன்னொரு 3வது அணியை உருவாக்கினா மட்டும்தான் அங்கே போய் பிரதமராகிறதுல ஒரு சான்ஸாவது கிடைக்கும். நீங்கள் தனியாக போய் பிரதமராக்கிடுவார், தனியாக போய் உக்காந்துருவாருன்றதெல்லாம் கற்பனை.
கற்பனை, அதான் வாய்ப்பு கிடையாது. சோஷியல் மீடியால விஜய வடநாடுகள்ல புகழ்ந்து பேசுற மாதிரியான அந்த ஒவ்வொரு ஐடிக்குள்ளேயும் போய் பாருங்க. நான் ஓப்பன் சேலஞ்ச் பண்றேன். எந்த ஐடி எல்லாம் விஜய்க்காக ஆதரவா இளைய தளபதி விஜய் அப்படின்னு எவெல்லாம் போடுறானோ அந்த பேஜுக்குள்ளே போய் பாருங்க, எல்லாமே ஆர்எஸ்எஸ் பேஜ். எல்லாமே ஆர்எஸ்எஸ் பேஜ். உள்ளே போனீங்கன்னா அனுமான் இருப்பார், ராமர் இருப்பார், இல்லைனா மோடி இருப்பார், இவங்க தான் இருப்பாங்க. நான் எழுதி தரேன், அது இல்லைனா நீங்கள் என்கிட்ட கேளுங்க. நான் 100 ஐடி எடுத்து வச்சு நான் பிரத்யேகமாக 2 வீடியோ போட்டிருக்கேன் ஸ்டேன் ஸ்டாக்ஸில். ஒவ்வொரு ஐடிக்குள்ளேயும் போய் நான் உள்ளே போய் போட்டிருக்கேன். யூபிஎஸ் வாலான்ற ஒரு ஐடி, யூபிஎஸ் வேர்ல்டுன்ற ஒரு ஐடி, இப்படி நிறைய ஐடிக்குள்ளே போய் போட்டிருக்கோம். இதெல்லாம் என்ன காரணம்னா, தமிழ்நாட்டில் பாஜகவை எதிர்க்கிற ஒரு சக்தியாக விஜய் தான் இருக்கார். திமுக இல்லைன்னு கொண்டு போய் நாடு முழுவதும் சேர்க்கறதுக்கான வேலை. விஜய் பிரதமராக்கிற வேலைலாம் கிடையாது. அது தமிழ்நாட்டில் பாஜகவை எதிர்க்கிற ஒரே ஒரு சக்தினா அது விஜய் தான், ஆனால் திமுக கிடையாது அப்படின்னு ஒரு நெரேட்டிவை செட் பண்ணுறதுக்கு, ஒரு ப்ரொபகண்டாவை செட் பண்ணுறதுக்கு தான் இந்த அஜெண்டா எல்லாமே. மற்றபடி இவருக்கு பிரதமர் ஆசைலாம் கிடையாது. சட்டமன்றத்திலே பேச தெரியாதவருக்கு நாட்டில் போய் உட்காந்து பேசிடுவாரா என்ன? அப்படிதான் கேட்பாங்க. ஃபியூச்சர்ல சிஎம் ஆகலாம்னு சொல்ல வரீங்க? அப்படிதான் கழுத்த இருக்கிற மாதிரி தான் இருக்கு அந்த ஸ்பீச்சை பார்த்தா. டீலிமிட்டேஷனுக்கு இப்போ மசோதா தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஆனா அனைத்து கட்சி கூட்டத்தை வந்து கூட்டாம இருக்காங்க. என்ன காரணமா இருக்கலாம்? அனைத்து கட்சி கூட்டம் கூட்டினா பேசணும்ல விஜய். பேச தெரியாதுல்ல. முதல்ல டீலிமிட்டேஷன்னா விஜய்கிட்ட என்னன்னு கேட்கணும். டீலிமிட்டேஷன் ஸ்பெல்லிங் என்னன்னு புஷியானந்திட்ட கேட்கணும். டீலிமிட்டேஷன்னா எந்த மாதிரி ஆபத்து வரும்னு அந்த கட்சிக்காரங்கள்ட்ட கேட்கணும். அதுவே முதல்ல அவங்களுக்கு தெரியுமான்னு தெரியாது. இப்போ எல்லாரும் இப்போ எதிர்த்தாதான் நமக்கு ஒரு முற்போக்கு முகம் கிடைக்கும், முற்போக்கு வேஷம் கிடைக்கும். அதனால் நம்மளே எதிர்ப்போம், அவ்வளோதான். டீலிமிட்டேஷன்ற பூதம் வரும்போது விஜய் என்ன செஞ்சிட்டு இருந்தாருன்னா, ஒரு முக்கியமான வேலையில் இருந்தார். 8 புள்ளி கோலம் போட்டுக்கிட்டு இருந்தார். இன்றைக்கி வந்து அவர் வந்து நான் எதிர்க்க வரேன் அப்படின்னு வந்து எதிர்க்கிறதெல்லாம் ஒரு நாடக வேலை தான், ஒரு நாடக வேலை தான். அதெல்லாம் எப்படி பார்க்குறதுனா, இதுக்கான ஆபத்தே என்னென்னு அவங்களுக்கு தெரியாது. உண்மையிலேயே அவருக்கு டீலிமிட்டேஷன் பற்றின ஒரு பயம், அக்கறை இருந்துச்சுன்னா எஸ்ஐஆருக்கு வீடியோ போட்ட மாதிரி விஜய் வீடியோ போட்டிருப்பார். எஸ்ஐஆருக்கு ஒரு வீடியோ போட்டார்ல, அதே போல ஒரு தூத்துக்குடியில் ஒரு இளம்பெண் பாலியல் வன்கொடுமையில் கொலை செய்யப்பட்டமோ ஒரு வீடியோ போட்டார்ல, தாவேக்கா ஆர்ப்பாட்டம் பண்ண போகுதுன்னு, அந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டிருப்பார். ஏன்னா அவருக்கே அதை பற்றி அக்கறை கிடையாது. இன்னொன்று, எம்பிக்கள் கூட்ட வேண்டிய அவசியமே கிடையாது. எம்பிக்கள்னால் யார்? முதல்ல கட்சியினுடைய பிரதிநிதிகள். இப்போது எம்பி இல்லாத கட்சியெலாம் டீலிமிட்டேஷனை எதிர்க்கக்கூடாதா என்ன? எம்பிக்கள் இல்லாத கட்சினா நாம் தமிழர் கட்சி இருக்குது, இங்கே பாஜகவும் இருக்குது, அவங்க வரமாட்டாங்க. ஆனால் அமமுக இருக்குது, இல்லை பாமக இருக்குது, வேல்முருகன் கட்சி இருக்குது, இப்படி பல கட்சிகள் இருக்குது. எம்பிக்கள் இல்லாத பல கட்சிகள் இருக்குது. ஏன் அவங்களெல்லாம் ஏன் கூப்பிடலை? அவங்கள கூப்பிடணும்ல. கட்சியினுடைய தலைவர் தானே முடிவு எடுப்பார். நீங்கள் எம்பிக்களை கூப்பிட்டு வச்சுட்டீங்க. எம்பிக்களில் இன்றைக்கி சிபிஎம்மில் வந்து 2 தலைவர்கள் இருக்காங்க, சு வெங்கடேசனும் இன்னொருத்தர் இருக்காங்க. அவங்களால முடிவு சொல்ல முடியுமா? என்னங்க என்ன பண்ணலாங்க, இது பண்ணிடலாமா, ஓகே இதான் நீங்கள் போய் டெல்லியில் பேசணும்னு தாவேக்கா சொல்லிச்சுன்னா அவங்க பேசிடுவாங்களா? அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, என் கட்சியில் போய் கன்சல்ட் பண்ணி நான் கூட்டம் நடத்திட்டு அதில் முடிவு பண்ணிவிட்டு நாங்கள் சொல்கிறோன்னு சொல்லுவாங்க. அப்படி தான் திமுகவிலையும் இருக்கும், அப்படி தான் இருக்கும் எல்லாமே. அப்போ இது வெத்து வேட்டு கூட்டம், அதனால தான் யாருமே போய் கலந்துக்கல. இது ஒரு வெத்து வேட்டு கூட்டம். அப்போ இப்படி இருக்கும்போது இது என்னமா இருக்குன்னா, சும்மா கண்கட்டி வித்த. நீங்கள் உண்மையிலேயே அந்த கட்சியினுடைய தலைவர்களை உட்கார வச்சுருக்கணும். டீலிமிட்டேஷனை முத பாஜக சொல்லும்போது இந்தியாவிலேயே அந்த நகலை எரிச்சது ஸ்டாலின் தான். அப்போ முதலாளாவது எதிர்ப்பை தெரிவிச்சாருன்னு அவருக்கு நன்றி சொல்கிறேன்னு ஆதவ நான் சொன்னார்ல, அப்போ அவர் தான் அங்கே உட்கார வச்சுருக்கணும். அவர் தான் உட்கார வச்சா நீங்கள் பேசணும். சம்மந்தம் இல்லாமல் எம்பிக்களை உட்கார வச்சிங்கன்னா அவங்க என்ன பேசுவாங்க? இது ஏமாத்துற வேலை தான் இது. ரொம்ப நன்றி. நாங்கள் கேட்ட கருத்துகளுக்கு அழகா பொறுமையாக பதில் சொன்னீங்க. நன்றி.